one comfort for me is, எனக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆறுதல் என்னவென்றால், I am not a guest here. நான் இங்கே ஒரு விருந்தாளி அல்ல. So I am a family member. நான் இங்கே கூடிய குடும்பத்துல ஒரு நபர். So you're all my family. நீங்க எல்லாரும் என் குடும்பமா இருக்கீங்க. So we have to deal our life with this side of the eternity. ஆகவே நம்ம நித்தியத்துடைய இந்த பக்கத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கையை நாம் கையாள போகிறோம். We have challenges, நமக்கு अनेक சவால்கள் உண்டு, difficulties, अनेक பிரச்சனைகள் உண்டு. because we are living in the flesh. ஏனால் நாம் மாம்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We are living in this world. நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். That's why we feel so obligated to come together. ஆகவேதான் நாம் மிகவும் இங்கே கூடி வருவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். I come to the church with such a need in my own heart. அப்படிப்பட்ட ஒரு தேவையோடு கூட நான் இந்த சபைக்கு வந்து கொண்டிருக்கிறேன் இதயத்துல. Every time when I come to meet the church, ஒவ்வொரு முறை நான் சபைக்கு கூடி வரும்போது I have a sense of need in my own heart. என்னுடைய உள்ளத்திலே இதயத்திலே ஒரு தேவையை நான் உணர்ந்திருக்கிறேன். Because there is so much in the world which happens. இந்த உலகத்துல अनेक காரியங்கள் நடக்குது. But in the church we have freshness. ஆனால் இந்த சபையில ஒரு புதுமை நமக்கு இருக்கு. Because there is truth. ஏன்னா இங்க சத்தியம் இருக்கு. Because Jesus lives here. இயேசு கிறிஸ்து இங்கே வாழ்வதால். Why Jesus lives here? இயேசு ஏன் இங்கே வாழ்கிறாங்க? Because humble people live here. ஏன்னா தாழ்மையுள்ள சகோதரர்கள் இங்க இருக்காங்க, வாழ்றாங்க. So in the midst of the humble, Jesus will be there. ஆகவே தாழ்மையுள்ளவர்களுக்கு மத்தியில் இயேசு வாசமாய் இருக்கிறார். So where Jesus is, there will be wisdom. இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே ஞானம் உண்டு. There will be protection. அங்கே பாதுகாப்பு உண்டு. And he is the chief shepherd. அவர்தான் அங்கே பிரதான மேய்ப்பராய் இருக்கிறார். And he will lead us. அவர் நம்மை வழிநடத்துவார். That's why I long to come to church. ஆகவேதான் நான் இங்கே வர மிகவும் வாஞ்சியாயிருந்தேன், விருப்பமாயிருந்தேன். When I say church, I am not saying only Sunday. சபை என்று குறிப்பிடும்போது நான் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நான் சொல்லவில்லை. Any gathering, any meeting, எந்த ஒரு சபை கூட்டம் கூடுகையா இருந்தாலும் சரி, wherever disciples come together, இங்கே எல்லாம் சிஷ்யர்கள் கூடி வருகிறார்களோ, 2 or 3, 2-3 நபர்கள், Jesus said, I'll be in their midst. இயேசு சொன்னார், அவர்கள் மத்தியில் நான் வாசமாயிருப்பேன் என்று. And Jesus has a longing to help us. தேவனுக்கு என்று ஒரு பெரிய வாஞ்சையும் விருப்பமும் உண்டு, இயேசுவுக்கு என்று உண்டு, நமக்கு உதவி செய்யும்படி. He is always with us against devil. இயேசு கிறிஸ்து எப்போதும் சாத்தானுக்கு விரோதமான போரில் நம் பட்சத்தில் இருக்கிறார். We should have that assurance. அந்த உறுதிப்பாடு நமக்கு தேவை. That's the reason I would love to come to church. ஆகவேதான் நான் சபைக்கு வர மிகவும் விரும்புகிறேன். I would love to come and sit. நான் வந்து அமர ஆசைப்படுகிறேன். I would like to hear others. நான் மற்றவர்கள் பேசுவதை கேட்க ஆசைப்படுகிறேன். And I would like to have fellowship. மற்றவர்களோடு கூட ஐக்கியப்பட ஆசைப்படுகிறேன். I would like to learn. மற்றவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். Maybe I can help some. மற்றவர்களுக்கு நான் உதவி செய்ய முடியும். Ultimately, the Lord wants us to focus on Him. பிரதானமான எனது நோக்கம் எல்லாம் நான் தேவனை நோக்கி நான் பார்க்க வேண்டும், அவரை நோக்கி நான் பார்க்க வேண்டும். And whomever I meet or listen to messages, even sing songs, நான் யாரையெல்லாம் பார்த்தாலும், செய்திகளை கேட்டாலும், பாடல்களை பாடினாலும், it all helps me to look at Jesus. அவை எல்லாம் இயேசுவை நோக்கி நான் பார்ப்பதற்கு எனக்கு உதவி செய்ய வேண்டும். That's the reason I come to church. அதற்காகத்தான் நான் சபைக்கு வருகிறேன். It's my family. இது என்னுடைய குடும்பம். I have protection there. எனக்கு இங்கே பாதுகாப்பு உண்டு. Not only that, I have a responsibility or obligation. அது மாத்திரமல்ல, எனக்கென்று ஒரு பொறுப்பு, ஒரு கடமை இருக்கிறது. That is to help someone to look at Jesus. அது மற்றவர்களை இயேசுவை நோக்கி பார்க்க செய்வது. So somebody will help me to see Jesus. சிலர் எனக்கு உதவி செய்றாங்க நான் இயேசுவை நோக்கி பார்க்கிறதுக்கு. And some I can help them to see Jesus. சில பேருக்கு நான் உதவி செய்ய முடியும், அவங்க இயேசுவை நோக்கி பார்க்கும்படிக்கு. That's why we call it's a family. ஆகவேதான் நாம இது ஒரு குடும்பம் அப்படினு சொல்றோம். I would like to read a verse in Luke chapter 12. நான் ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புறேன். லூக்கா 12ஆம் அதிகாரம் verse 32. லூக்கா 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். Do not be afraid, little flock, for your Father has chosen gladly to give you the kingdom. லூக்கா 12:32 பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார். So that means Jesus has a concern and a burden. அதன் பொருள் என்னவென்றால் தேவன் இயேசுவுக்கென்று ஒரு கரிசனையும் ஒரு பாரமும் இருக்கிறது. And he is telling us, do not be afraid. அவர் நம்மை பார்த்து சொல்கிறார், பயப்படாதே சிறுமந்தையே. Come to me.
என்னிடத்தில் வாருங்கள். I know you have weakness. உங்களுக்கென்று பலவீனம் உண்டுன்னு எனக்கு தெரியும். I know you have problems. உங்களுக்குன்னு பிரச்சனைகள் உண்டுன்னு எனக்கு தெரியும். But don't doubt my love. ஆனா என்னுடைய அன்பை சந்தேகப்படாதீங்க. Come to me. என்கிட்ட வாங்க. I will help you. நான் உங்களுக்கு உதவி செய்வேன். Because we live in this world and flesh. நாம் இந்த உலகத்திலே மாம்சத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியால். And Satan is also working. சாத்தானும் கூட கிரியை செய்து கொண்டிருக்கிறபடியால். To deceive people. மக்களை வஞ்சிக்கும்படி. So that is the reason we need warnings and encouragements. ஆகவேதான் நமக்கு எச்சரிக்கைகளும் நமக்கு உற்சாகப்படுத்தலும் தேவைப்படுகிறது. That is the reason we come in the midst of God's people. அதற்காகத்தான் நாம் தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில் நாம் வருகிறோம். I would like to read another verse in Isaiah. நான் இன்னொரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா chapter 57. ஏசாயா 57ஆம் அதிகாரம் verse 15. 15ஆம் வசனம். Thus says the high and exalted one who lives forever, whose name is holy. I dwell on a high and holy place, also with the contrite and lowly of spirit, in order to revive the spirit of lowly and to revive the heart of the contrite. ஏசாயா 57ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமுள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். So why he wants to be in the midst of humble? ஏன் தாழ்மையுள்ளவர்கள் மத்தியில் வாசம் செய்ய ஆண்டவர் விரும்புகிறார்? To revive the spirit. அவருடைய ஆவியை உயிர்ப்பிக்கும்படிக்கு. So that is what concern he has. அப்படிப்பட்ட கரிசனை தேவனுக்கு உண்டு. And the Lord is in our midst. தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். He wants to help us. அவர் நமக்கு உதவி செய்யவே விரும்புகிறார். I would like to read another verse in இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கும்படிக்கு விரும்புகிறேன். John chapter 10. யோவான் 10ஆம் அதிகாரம். This was coming to me for some time now. This verse was coming to me quite some time now. இந்த வார்த்தை எனக்கு கொஞ்ச நாட்களாக எனக்கு வந்து கொண்டிருக்கிறது. Chapter 10 verse 10. யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். The thief comes only to steal and kill and destroy. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். I came that they may have life and have it abundantly. நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். I told you that the reason we come together is to receive encouragement and warnings. நான் உங்களுக்கு சொன்னேன், நாம் இங்கே கூடி வருவதன் நோக்கம் நாம் எச்சரிக்கைகளையும் நம்மளை உற்சாகப்படுத்தும் காரியங்களையும் கேட்பதற்கு. So because for example in Tirukkattupalli you get an information that lot of 500 rupees fake notes are being distributed. உதாரணமாய் திருக்காட்டுப்பள்ளியிலே உங்களுக்கு ஒரு செய்தி வருகிறது, இங்கே அநேக 500 ரூபாய் கள்ள நோட்டுகள் புழங்குகிறது என்று சொல்லி. And as soon you get the information, what you do? அதை நீங்க கேள்விப்பட்ட உடனே என்ன செய்வீங்க? You check all that you have, the notes are genuine ones. நீங்க வச்சிருக்கிற 500 ரூபாய் நோட்டெல்லாம் அது உண்மையான நோட்டா இல்ல கள்ள நோட்டான்னு செக் பண்ணுவீங்க. And every time you go to shop you are very careful to check. ஒவ்வொரு முறை கடைக்கு போய் நீங்க நோட்டை மாற்றும்போது வாங்கும்போது அது மிக கவனமா பரிசோதிச்சு பாப்பீங்க. And more than that, first you find out how to find out what is fake, what is genuine. அதுக்கு முன்பதாக கள்ள நோட்டு எது நல்ல நோட்டு எதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி நீங்க பாப்பீங்க. This is what Jesus is trying to say here. அதைத்தான் இயேசு கிறிஸ்துவும் இங்கே சொல்றாங்க. The thief is there. அங்கே திருடன் இருக்கான். He comes to steal, kill and destroy. அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வரான். But I have come so that you may have life and life in abundance. நான் உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். So Jesus wants to give us a true life. ஆகவே இயேசு நமக்கு மெய்யான ஜீவனை கொடுக்கும்படிக்கு வந்திருக்கிறார். And Satan wants to destroy that. ஆனால் பிசாசானவனை அழிக்கும்படிக்கு விரும்புறான். So another verse you would like to read. இன்னொரு வசனம் நான் வாசிக்கும்படிக்கு விரும்புறேன். 1 Peter chapter 5. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம். Chapter 5 verse 6. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். Humble yourself under the mighty hand of God, that he may exalt you at the proper time. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். Verse 7, casting all your anxiety on him because he cares for you.
7ஆம் வசனம், அவர் உங்களை விசாரிக்கிறானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். And verse 8, be of sober spirit, be on alert, your adversary the devil prowls around like a roaring lion seeking someone to devour. 8ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். So here Peter also is warning us. ஆகவே பேதுருவும் கூட இங்கே எச்சரிக்கிறார். So we shouldn't take it lightly. நாம் அதை லேசாக எடுத்துக்கொள்ளக் கூடாது. Because Paul also writes many times. ஆகவே பவுலும் கூட பலமுறை எழுதியிருக்கிறார், do not neglect, இதை நீங்கள் அசட்டை பண்ண வேண்டாம், be careful. மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும். In fact, Paul writes to Timothy to be careful. பவுல் தீமோத்தேயுவுக்கு கவனமாய் இருக்கும்படிக்கு எச்சரிக்கையை எழுதுகிறார். Timothy was an elder at that time. தீமோத்தேயு அந்த நேரத்தில் ஒரு மூப்பராய் இருக்கிறார். So all of us need to be careful. ஆகவே நாம் அனைவருமே கவனமாய் இருக்க வேண்டும். That's why we come. ஆகவேதான் நாம் வருகிறோம். And that's why we look at God's word. ஆகவேதான் நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் பார்க்கிறோம். So when I was thinking what Paul has written to Timothy, பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய காரியத்தை குறித்து நான் யோசிக்கும் போது, so in 1 Timothy, 1 தீமோத்தேயு so I am so happy that I am in a church where the truth is proclaimed without any mixture. எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் சத்தியம் பிரசங்கிக்கப்படுகிற சபையிலே இருப்பதற்காக நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். And it's not only words. வார்த்தைகளே மாத்திரமல்ல, and the words are coming through the life of godly ones. அங்கே அந்த வார்த்தையானது அங்கே தேவபக்தி உள்ள மனிதர்களுடைய வாழ்க்கையின் மூலமாக வருகிறது. Those who lived on this earth, இந்த பூமியிலே வாழ்கிறார்கள், and tested everything, எல்லா காரியத்தையும் பரிசோதித்து பார்த்து, and found life out of it, அந்த காரியங்களிலிருந்து ஜீவனை பெற்று, then they have spoken words. அதன் பிறகு அவர்கள் பேசுகிறார்கள். So now I understand, ஆகவே நான் உணர்ந்து கொள்கிறேன், why Jesus did not speak many messages first 30 years. ஏன் முதல் 30 ஆண்டுகள் இயேசு கிறிஸ்து அநேக பிரசங்கங்களை செய்யவில்லை? So that Jesus can say that I can understand what you are going through. இயேசு சொல்ல முடியும், நான் நீங்க எது வழியா கடந்து போறீங்கன்னு சொல்லி நான் புரிஞ்சுக்கிறேன். Bible says when he spoke with authority. வேதம் சொல்கிறது அவர் அதிகாரம் உள்ளவராய் போதித்தார். Because he had gone through and was successful. ஏனென்றால் அவர் அதன் வழியாக கடந்து போய் அதில் வெற்றி சிறந்தார். It is like some medicine, it's tested and then after they find that it is working, then they give it with authority. இது எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு மருந்தை அவங்க சோதிச்சு பார்த்து இது நல்லா பலன் அளிக்குதுன்னு கண்டுபிடிச்சு அதன் பிறகு இதை மற்றவங்களுக்கு அதிகாரத்தோடு கொடுப்பது. So here Paul writes something like this in chapter 1 Timothy. ஆகவே பவுல் இங்கேயும் கூட இப்படிதான் எழுதுகிறார். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் verse 5. 5ஆம் வசனம். Okay. But the goal of our instruction is love from a pure heart and a good conscience and a sincere faith. Verse 5. 1 Timothy 1:5. No, 2 Timothy. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. So verse 4, what he is saying? ஆகவே 4ஆம் வசனத்தில் என்ன சொன்னார்? Not to pay attention to myths and endless genealogies which give rise to mere speculation rather than furthering the administration of God which is by faith. தர்க்கங்களுக்கு ஏதுவாய் இருக்கிற கட்டுக்கதைகளையும் முடிவில்லாத வம்ச வரலாறுகளையும் கவனியாதபடிக்கு என்று சொல்கிறார். அவை விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வ பக்தி விருத்திக்கு ஏதுவாக இருக்காது. So he is also saying that there is a lot of confusion in the teachings. ஆகவே அவர் சொல்கிறார், அங்கு பிரசங்கிக்கக்கூடிய போதனையிலே அநேக குழப்பங்கள் உண்டு. But Timothy, you be careful what you need to focus on. ஆனால் நீ எதிலே கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தீமோத்தேயு நீ கவனமாயிரு. So here the verse 5, what he is saying is the love which come from a pure heart and good conscience and sincere faith. ஆகவே இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற 5ஆம் வசனத்திலே சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. So we see 3 here, at pure heart, good conscience and sincere faith. ஆகவே இங்கே 3 காரியங்களை நாம் காண்கிறோம். சுத்தமான இருதயம், நல் மனசாட்சி, மாயமற்ற விசுவாசம். What did Jesus say?
இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? Thief comes to steal, kill and destroy. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். See, now what is the goal of all preaching? ஆகவே எல்லா போதனைகளுக்குமான இலக்கு எது? What is important in life? நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியமானது எது? That we have a pure heart, நமக்கு ஒரு சுத்தமான இருதயம் இருப்பது, good conscience, நல் மனசாட்சி இருப்பது, and sincere faith. மாயமற்ற விசுவாசம் இருப்பது. So now these three are very precious. ஆகவே இந்த காரியங்களும் மிகவும் மூன்று காரியங்களும் மிகவும் விலையேற பெற்றது. So when thief comes to your house, ஆகவே நம்முடைய வீட்டிற்கு திருடன் வரும்போது, he will not steal some wooden or some newspaper. அவன் ஏதோ மரஜாமானையோ இல்ல செய்தித்தாளையோ திருடி கொண்டு போக மாட்டான். No, he will look for what is precious. எது விலையேற பெற்றதுன்னு அவனுக்கு தெரியும், அதை நோக்கி போவான். He knows what is very precious. எது மிகவும் விலை உயர்ந்ததுன்னு அவனுக்கு தெரியும். So when Jesus is saying that the thief comes to steal, kill and destroy, ஆகவே இயேசு கிறிஸ்து திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான்னு சொல்லும்போது, so I think of these three as very very important. நான் இந்த மூன்று காரியங்கள் மிகவும் முக்கியமானது என்பதை உணர்ந்தேன். So he will try to defile our heart. அவன் நம்முடைய இருதயத்தை கரைப்படுத்தும்படி விரும்புவான். So what Jesus said in Matthew 5, let's see. இயேசு கிறிஸ்து மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே என்ன சொன்னார் என்று சொல்லி நாம் வாசிக்கலாம். I have always gone to this verse many times. இந்த வசனத்தை நோக்கி நான் அநேக முறை நான் சென்றிருக்கிறேன். Because we struggle in this area. ஏனென்றால் இந்த காரியத்திலே நாம் போராடுகிறவர்களாய் இருக்கிறோம். Verse 8. 8ஆம் வசனம். Blessed are the pure in heart, for they shall see God. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். See, many times it can happen something like this. The thief comes and steals something and goes away, which we may not be aware of. பல நேரங்களில் இப்படி நடந்துரும். திருடன் வந்துருவான், வந்து திருடிட்டு போயிடுவான், நமக்கு தெரியாமையே போயிடும். He must be a very clever thief. அவன் ரொம்ப ஒரு புத்திசாலியான திருடனா இருப்பான். He will steal something where we won't even know that he has stolen. அவன் ஒரு காரியத்தை திருடிட்டு போயிடுவான், ஆனா நமக்கு திருடிட்டு போனானே தெரியாம போயிடும். In this area, what Jesus is saying is, if you have a pure heart, you will see God. இந்த இடத்துல இயேசு சொல்றாங்க, உங்களுக்கு ஒரு சுத்தமுள்ள இருதயம் இருக்கும் அப்படின்னா நீங்க தேவனை பாப்பீங்க. Many times when a husband and wife comes with problems, அநேக முறை கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனையோடு அவர்கள் வரும்போது, husband will be blaming wife, கணவன் மனைவியை குற்றம் சாட்டுவார். wife will be blaming husband, மனைவி கணவனை குற்றம் சாட்டுவார். wife strongly believes that husband is the problem. மனைவி உறுதியாக நம்புவார் கணவன் தான் பிரச்சனை. Wife strongly believes that husband strongly believes that her wife is the problem. கணவன் உறுதியாக நம்புவார் மனைவி தான் பிரச்சனைன்னு சொல்லி. But if one has a pure heart, ஆனால் ஒருவருக்கு சுத்த இருதயம் இருந்தால், what Jesus said is, இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, he will not see his wife, அவர் தம்முடைய மனைவியை காண மாட்டார். he will see God. அவர் தேவனை காண்பார். Why he sees his wife ஏன் அவர் தனது மனைவியை காண்கிறார் அங்கே as a problem? ஒரு பிரச்சனையாக. Because his heart is defiled. ஏன்னா அவருடைய இருதயம் கெட்டு விட்டது. But he is totally convinced that his wife is the problem. ஆனால் அவர் முழுநிச்சயமா நம்புறாரு தன்னுடைய மனைவி தான் பிரச்சனைன்னு சொல்லி. And wife also feels that her husband is the problem. மனைவியுமே முழுநிச்சயமா நம்புறாங்க கணவன் தான் பிரச்சனைன்னு சொல்லி. So husband says, if my wife changes, everything will be okay. கணவன் சொல்றாரு, என்னுடைய மனைவி மாறிட்டான்னா எல்லாம் சரியாயிடும். I have asked some sisters. நான் சில சகோதரிகள்ட்ட கேட்டிருக்கேன், sister, if your husband won't change, what happens? சகோதரி, உங்க கணவன் மாறலன்னா என்ன ஆகும்? Oh, that's all gone. My life is gone. அவ்வளவுதான் பிரதர், என்னுடைய வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. See how Satan has deceived. எப்படி சாத்தான் வந்து மக்களை வஞ்சித்திருக்கான் பாருங்க. He has stolen the pure heart. அவன் சுத்த இருதயத்தை திருடிட்டான். If we have been filled with the Holy Spirit, நாம் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டிருந்தால், if we have grace, நமக்கு கிருபை இருந்தால், we don't see circumstances, people. நாம் சூழ்நிலைகளை மக்களை பார்த்து கொண்டிருக்க மாட்டோம். We will see God. நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். If my heart is defiled, என்னுடைய இருதயமானது கெட்டுவிட்டால், I see circumstances is the problem. நான் சூழ்நிலைகள் தான் பிரச்சனைன்னு பார்ப்பேன். If this changes, everything will be okay. இந்த சூழ்நிலைகள்லாம் மாறிச்சுனா எல்லாம் சரியாயிரும். Some money problem, brother, if that is solved, everything is okay. ஏதோ பொருளாதார பிரச்சனை சகோதரரே, அது சரியாயிடுச்சுனா எல்லாம் சரியாயிடும். See, many times I have seen about financial problems. அநேக முறை நான் பொருளாதார பிரச்சனைகளை குறித்து கண்டிருக்கிறேன். Financial problem is like a symptom. பொருளாதார பிரச்சனை ஒரு அறிகுறியை போல இருக்கு. Family problem is like a symptom. ஒரு குடும்ப பிரச்சனை அது அறிகுறியை போல இருக்கு. When you have infection in your body, உங்களுடைய உடலிலே ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது, you know what is இருக்கும்போது, what is the symptom? அதனுடைய அறிகுறி என்ன? Fever.
காய்ச்சல் வரும். So if you keep treating, any doctor keep treating the fever, தொடர்ந்து ஏதோ ஒரு மருத்துவர் அந்த காய்ச்சலை நோக்கி அந்த காய்ச்சலை அவர் சரி பண்ண முயற்சி பண்ணிட்டு கொண்டே இருந்தா, paracetamol can work for 4 hours. பாராசிட்டமால் மாத்திரை அது 4 மணி நேரத்துக்கு உதவி செய்யும். After that again you have to take paracetamol. மறுபடியும் நீங்க பாராசிட்டமால் காய்ச்சல் மாத்திரை எடுத்துக்கொள்ளணும். Then again it comes. மறுபடியும் காய்ச்சல் வரும். Again you take paracetamol. மறுபடியும் நீங்க பாராசிட்டமால் மாத்திரை எடுத்துக்கிறீங்க. What you are treating? நீங்க எதை நோக்கி நீங்க சிகிச்சை எடுத்துக்கிறீங்க? For the symptom. அந்த அறிகுறிக்கு சிகிச்சை எடுத்துக்கிறீங்க. But the good doctor will recognize, ஆனால் உண்மையான மருத்துவர், நல்ல மருத்துவர் என்ன செய்வார்? there is a reason for this symptom. இந்த காய்ச்சலுக்கு ஒரு காரணம் உண்டு. So when somebody has financial problem, ஆகவே ஒருவருக்கு பொருளாதார ரீதியாக பிரச்சனை இருக்கும்போது, or somebody has a family problem, அல்லது ஒரு குடும்பத்திலே ஒரு பிரச்சனை இருக்கும்போது, his heart is defiled. அவருடைய இருதயமானது கெட்டு விடுகிறது. So because of that all this is coming. ஆகவே அதன் மூலமாக தான் இவை எல்லாம் வருகிறது. People say that, oh brother, this problem will be over if my wife changes or my circumstances changes. மக்கள் சொல்கிறார்கள், சகோதரரே, இந்த பிரச்சனை சரியாயிடும், என் மனைவி மாறிட்டான்னா, என் சூழ்நிலைகள் மாறிடுச்சுன்னா எதுவும் சரியாயிடும். But what Jesus is saying, ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாங்க? your eyes have gone away from the Lord. உங்களுடைய கண்கள் தேவனிடத்திலிருந்து போயிடுச்சு, விலகி போயிடுச்சு. Yeah, you are not seeing God. நீ தேவனையே பார்க்கிறது இல்ல. See, God is trying to tell you something. தேவன் உன்கிட்ட ஒரு காரியத்தை சொல்லும்படிக்கு விரும்புறாங்க. Your heart is defiled. உன்னுடைய இருதயமானது கெட்டு விட்டது. See how Satan has craftily stolen our pure heart. எப்படி நம்முடைய சுத்த இருதயத்தை சாத்தான் தந்திரமாய் திருடி விட்டான் பாருங்க. So here Psalm 51. ஆகவே சங்கீதம் 51ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். Psalm 51:6, brother, you can read that. சங்கீதம் 51ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். Yes. See, here God desires the truth in the innermost being. ஆகவே இங்கே உள்ளத்திலே உண்மை இருக்கும்படிக்கு தேவன் விரும்புறாங்க. So verse 10 says what? Yeah, you can read. 10ஆம் வசனம் சொல்கிறது, தேவனே சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். See, David understood where is the root cause. அங்கே ஆழமான அங்கே வேர் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு சாத்தான் புரிந்து கொண்டிருக்கான். I can say something happened externally. வெளிப்படையாக ஒரு காரியம் நடந்துச்சுன்னு நான் சொல்ல முடியும். David says, Lord, something is wrong with my heart. அங்கே ஆனா சாத்தான் சொல்லுவான், அங்கே சொல்லுவான், என்னுடைய இருதயத்துல ஒரு பிரச்சனை இருக்கு. The heart is the problem. உங்க இருதயம் தான் பிரச்சனை. I don't have purity in my heart. என்னுடைய இதயத்துல சுத்தமா நான் இல்ல. Satan has deceived me. சாத்தான் என்னை வஞ்சித்து விட்டான். See, this adultery and all, their outcome. விபச்சாரம் இதெல்லாம் அதனுடைய வெளிப்பாடு. So my heart is defiled. ஆனா என்னுடைய இருதயம் முதலாவது கெட்டு விட்டது. Satan has deceived me in my heart. சாத்தான் என்னை வஞ்சித்துட்டான் என்னுடைய இதயத்துல. See, that is what we see. அதுதான் நம்ம காண்றோம். That's why we need to understand the schemes of Satan. ஆகவே தான் நம்முடைய சாத்தானுடைய தந்திரங்களை நாம் அறிந்திருக்கணும். As I said, sometimes he has deceived us without our knowledge. சில நேரங்கள்ல நம்ம வஞ்சிக்கப்பட்டோம், தெரியாமே அவன் நம்மளை வஞ்சித்து இருப்பான். He has stolen our pure heart without our knowledge. நமக்கு தெரியாமே நம்முடைய சுத்த இதயத்தை அவன் திருடி இருப்பான். Thank God for the word of God. தேவனுடைய வார்த்தைக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Which will help us to see the reality. நாம் உண்மையை காணும்படிக்கு அது நமக்கு உதவி செய்யும். I'll turn to Psalm 73. சங்கீதம் 73ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். Psalm 73 is a wonderful psalm. சங்கீதம் 73 அருமையான சங்கீதம். In the beginning, the psalmist says, surely God is good to Israel, to those who are pure in heart. ஆரம்பத்திலே இந்த சங்கீதக்காரன் சொல்கிறார், 73:1 சுத்த இருதயமுள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். See, that is the actually it should be last verse, but it is written first verse. இந்த வசனம் கடைசியாக வர வேண்டும், ஆனால் முதல் வார்த்தையிலே வந்து விட்டது. See, after experiencing something, he is writing that first verse. அவர் பல காரியங்களை கண்டு உணர்ந்து அவர் தன்னுடைய வாழ்க்கையை உணர்ந்து இந்த காரியத்தை எழுதுகிறார். If you have a good heart, God is good to you. உங்களுக்கு சுத்த இருதயம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா தேவன் உங்களுக்கு நல்லவராக தான் இருப்பார். God will help you. தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். Don't worry about anything which happens around you. உங்களை சுத்தி நடக்கிற காரியங்களெல்லாம் குறித்து நீங்க கவலைப்பட வேண்டியதே இல்ல. But verse 2 he says, ஆனால் 2ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், my feet came close to stumbling. 2ஆம் வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்கிறார், என் கால்கள் தள்ளாடுதலுக்கும், my steps had almost slipped. என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று. I don't want to read all the verse, you can read at home. But he goes on to say how much he was seeing around him. நான் எல்லா வசனங்களையும் வாசிக்க விரும்பவில்லை, நீங்க வீட்டில் சென்று வாசிக்கலாம். ஆனால் அவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால், தன்னை சுற்றி நடக்கிற காரியங்கள் அநேக காரியங்களை அவர் சொல்லுகிறார். So he is getting disappointed. ஆகவே அவருக்கு ஏமாற்றம் வருகிறது. He is getting disturbed.
அவர் வந்து சலனம் அடைகிறார். அங்க Why the wicked is prosperous? ஏன் துன்மார்க்கன் வந்து அவன் நல்லா அவன் செழிப்பாகிறான்? Why everything is going well with the violent? ஏன் அங்க வெறி கொள்றவங்க அவங்களுக்கு எல்லாம் எல்லாமே நல்லா நடக்குது எல்லா காரியங்களும்? See, he goes on to like that. அப்படி போய்க்கொண்டே இருக்கு. And later he says, I didn't talk about this to anyone. அதுக்கு பிறகு கடைசியா அவர் சொல்றார், நான் இதை யார்ட்டையும் போய் பேச விரும்பல. That's the good thing he did. அதுதான் அவர் செஞ்ச நல்ல காரியம் அதுதான். So and then verse 17, 17ஆம் வசனத்துல, until I came into sanctuary of God. Verse 17. நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து 16ஆம் வசனம். Yeah. And then he says, then I perceived their end. அவர்கள் முடிவை கவனித்து உணரும் போது 17ஆம் வசனம். So verse 18, surely you set them in a slippery places, you cast them down to destruction. 18ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், நிச்சயமாகவே நீர் அவர்களை சறுக்கலான இடங்களில் நிறுத்தி பாழான இடங்களில் விழப் பண்ணுகிறீர். So see, he is getting light. ஆகவே இங்கே பார்க்கிறோம் அவருக்கு வெளிச்சம் கிடைக்குது. He is realizing that, oh, all these people I think they are in a better place are not in a better place. அவர் இப்பதான் உணர்றாரு, நான் நல்ல இடத்துல இருக்காங்கன்னு நினைச்ச அநேக மக்கள் நன்மையான இடத்துல இல்ல. I think the first verse what he has written is what he got the light. அவருக்கு வெளிச்சம் கிடைச்சுதான் அந்த முதல் வசனத்தை எழுதுறாரு. And if I have a pure heart, சுத்த இருதயம் மட்டும் எனக்கு இருக்கும்னா, God is good to me, God will be helping me. தேவன் எனக்கு நல்லவராகவே இருப்பார், தேவன் எனக்கு உதவி செய்வார். But all these people who think and do wrong, they will perish. ஆனா இந்த ஜனங்கள் எல்லாம் இவங்க தவறுகள் செய்யற பாவம் செய்யற ஜனங்கள் எல்லாம் அவங்க அழிந்து போவாங்க. See, what is important? ஆகவே எது முக்கியம்? Pure heart. சுத்த இருதயம். Then we should not forget that Satan is not keeping quiet. சாத்தான் வந்து அவன் அமைதியா இருப்பது இல்ல, நம்ம அதை மறந்துடவே கூடாது. Oh, I am coming to CFC brother for long time. சகோதரன், நான் CFC சபைக்கு மிக நீண்ட ஆண்டுகளாக வந்து கொண்டிருக்கேன். Oh, I have a wonderful fellowship. எனக்கு ஒரு அருமையான ஐக்கியம் இருக்குங்க. Wonderful godly brothers. அருமையான சகோதரர்கள் எனக்கு இருக்காங்க. They all think good about me. அவங்க எல்லாரும் நல்லது என்னை குறித்து நன்மையாக எண்ணுறாங்க. Once I was thinking like that. ஒரு முன்னாடி நானும் கூட அப்படி நினைச்சிட்டு இருந்தேன். When I was young, I thought, oh, I come to CFC, I listen to a lot of good messages. நான் வாலிபனா இருந்தபோது நினைச்சேன், நான் CFC சபைக்கு வர்றேன், அநேக நல்ல செய்திகளை நான் கேட்கிறேன். Oh, I have wonderful brothers, fellowship. எனக்கு அருமையான சகோதரர்கள் எனக்கு உண்டு, நல்ல ஐக்கியம் உண்டு. The Lord showed me an example. தேவன் எனக்கு ஒரு மாதிரியை காண்பித்தார். So another fellow also had a wonderful fellowship, wonderful messages. இன்னொரு சகோதரனுக்கும் அவருக்கும் வந்து நல்ல செய்திகளும் நல்ல ஐக்கியமும் கிடைத்தது. But today he is in hell. ஆனா இப்ப அவர் நரகத்துல இருக்காரு. That was Judas Iscariot. அவர்தான் யூதாஸ் காரியத்து. Everything was wonderful around him. அவர் சுத்தி எல்லாமே நல்லா இருந்துச்சு. But something happened. ஆனா ஒரு காரியம் அவருக்கு நடந்துச்சு. Something happened to his heart. அவருடைய இதயத்துக்கு ஒரு காரியம் நடந்து விட்டது. Satan stole his heart. சாத்தான் அவருடைய இதயத்தை திருடி விட்டான். It says Satan entered his heart. அவருடைய இதயத்தில் சாத்தான் புகுந்தான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். How Satan can enter his heart? எப்படி ஒருவருடைய இதயத்தில் சாத்தான் புக முடியும்? He gave his heart to defilement. அவர் அசுத்தத்துக்கு நம்முடைய இதயத்தை ஒப்பு கொடுத்து விட்டார். So Jesus had warned Judas. ஆகவே இயேசு கிறிஸ்து யூதாஸ் காரியத்தை எச்சரித்தார். Like we heard earlier. நாம் முன்னாடி கேட்டது போல, Satan comes to steal, kill and destroy. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். Be careful, he is after your heart. அவன் இதயத்தை நோக்கி வர்றான், கவனமாயிரு. He is not some careless fellow. அவன் ஏதோ கவனமற்ற ஒரு மனிதன் கிடையாது. Even Paul writes to Timothy, be careful. பவுலும் கூட தீமோத்தேயுக்கு எழுதுறார், நீ எச்சரிக்கையா இரு, கவனமுள்ளவனா இரு. Give attention. நீ கேள், செவி கொடுத்து கேள். Do not neglect. நீ எதையும் அசட்டை பண்ணாதே. Maybe that verse, good to read that verse, 1 Timothy 4. அந்த வசனத்தை வாசிப்பது நல்லது. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம். See here, Timothy was about 45-year-old elder. தீமோத்தேயு அங்கே 45 வயதாகிறது, அவர் ஒரு மூப்பர். But even then, அங்கே அப்போதும் கூட Paul realized the danger. பவுல் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையை, இருக்கக்கூடிய அபாயத்தை காண்கிறார். Verse 14. 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். Do not neglect. Verse 14. Do not neglect is 4:14. 1 Timothy 4:14. ஜாக்கிரதையா இரு. Yeah. I don't want to read completely. He says, do not neglect. நீ அதை தவிர்த்து விடாதே, அசட்டை பண்ணாதே என்று சொல்லி வாசிக்கிறோம். And verse 15, take pains. 15ஆம் வசனத்திலே நீ வலிகளை ஏற்றுக்கொள். Be absorbed. நீ அதிலே தரித்து நிலைத்திரு. If you are like that, your progress will be evident to all. நீ அப்படி இருந்தால் நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும். Verse 16 says, pay close attention. 16ஆம் வசனத்திலே நீ வந்து
Pay close attention to yourself and your teaching. உன்னை குறித்தும் உன்னுடைய உபதேசத்தை குறித்தும் நீ எச்சரிக்கையாயிரு. Then you will save yourself and all those who hear you. அப்போது உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்ளுவாய். So it's so important that to realize that Satan is after my heart, our heart. ஆகவே நம்முடைய இதயத்தை நோக்கி சாத்தான் வர்றாங்கறதை உணர்ந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கு. So what is next? ஆகவே அடுத்த காரியம் என்ன? So Acts chapter 23. அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம். Acts chapter 23 verse 1. அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். So Paul looking intently at the council said, "Brethren, I have lived my life with a perfect good conscience before God up to this day." பவுல் இங்கே சொல்கிறார், அப்போஸ்தலர் 23:1 பவுல் ஆலோசனை சங்கத்தாரை உற்று பார்த்து, சகோதரரே, இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் நான் நல்மனசாட்சியோட தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன் என்று சொன்னான். Many times Paul talks about good conscience. அநேக முறை பவுல் நல்மனசாட்சி குறித்து பேசுகிறார். He realized that my conscience can be defiled. என்னுடைய மனசாட்சியானது கெடுக்கப்பட முடியும் என்று சொல்லி அவர் உணர்ந்திருந்தார். I have to be careful. ஆகவே நான் மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும். I have to understand Satan's schemes. நான் சாத்தானுடைய தந்திரங்களை அறிந்திருக்க வேண்டும். So otherwise he will fool me. இல்லாவிட்டால் அவன் என்னை வஞ்சித்து விடுவான், ஏமாற்றி விடுவான். About 500 rupees I said, if I am careless, suddenly my pocket will be full of wrong notes. நான் 500 ரூபாய் கள்ள நோட்டுகளை குறித்து உங்களிடம் பேசினேன். நான் மட்டும் கவனம் இல்லாம இருந்துட்டேன்னா நிறைய அந்த கள்ள நோட்டுகள் என் பாக்கெட்டுக்கு வந்துரும். Oh, somebody gives, I'll just take it. I think, I can understand. யாரோ ஒருத்தர் கொடுக்குறாங்க, எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வாங்கி வச்சுக்கிறேன் அந்த கள்ள நோட்டை. Many times all these counterfeit notes looks like a genuine note. அநேக முறை அந்த கள்ள நோட்டெல்லாம் எப்படி இருக்கும்னா நல்ல நோட்டு மாதிரி அப்படியே இருக்கும். So this how we defile our conscience. ஆகவே இப்படிதான் நம்முடைய மனசாட்சியை, நம்ம நல் மனசாட்சியை கெடுத்துக்கிறோம். Something we neglect in a small way. ஏதோ ஒரு காரியம், சிறு காரியங்களை நம்ம அசட்டை பண்றோம். The Lord tells me, ask forgiveness from your wife. உன்னுடைய மனைவிட்ட போய் நீ மன்னிப்பு கேளுன்னு ஆண்டவர் சொல்றாங்க. I say it's okay. இல்ல இதெல்லாம் சரிதான் நான் சொல்லிட்டு விட்டுறேன். In English we say sweeping under the carpet. நம்ம ஆங்கிலத்துல வந்து அந்த கீழ இருக்கக்கூடிய அந்த விரிப்புக்கு கீழ நம்ம கூட்டுவது போல. So like that, keep sweeping. One day suddenly we realize that it's all smelling. ஒரு அப்படி நம்ம கூட்டி கொண்டே இருக்க, ஒரு நாள் பார்த்தா எல்லா இடமும் ஃபுல்லா நாற்றம் எடுக்க ஆரம்பிச்சிடும். Small neglects. சின்ன அசட்டைகள். That's why we should realize that நம்ம கூட்டி வந்து அந்த மிதியடி கீழே தள்ளிடுறது. So that only little bit only, no, that's why we push it off. கொஞ்ச நேரம் இருக்குன்னு சொல்லிட்டு அங்க தள்ளி விட்டுறோம். So this small things collects and becomes big. ஆகவே இந்த சிறு காரியங்கள் எல்லாம் அவையெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய காரியமா மாறுது. Our conscience is defiled. நம்முடைய மனசாட்சியானது கெடுக்கப்படுது. And then we can't hear God speaking to us. அதன் பிறகு நம்மால கேட்க முடியல, தேவன் நம்மோடு கூட பேசுவதை நம்ம கேட்க முடியல. Our ears have become deaf. நம்முடைய காதுகள் அவ செவிடா போயிடுச்சு. God is telling, don't go, we go. தேவன் சொல்றாங்க நீ போகாதன்னு சொல்றாங்க, நம்ம போறோம். Don't do, we do. நீ செய்யாதன்னு சொல்றாங்க, நம்ம செய்றோம். Don't speak, we speak. நீ பேசாதன்னு ஆண்டவர் சொல்றாங்க, நம்ம பேசுறோம். We can't hear. நம்மால ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க முடியல. Our conscience is defiled. நம்முடைய மனசாட்சி கெட்டு விட்டது. See 1 Timothy, maybe I'll read that verse. 1 Timothy 1:19. நாம் 1 தீமோத்தேயு இந்த வசனத்தை வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 1:19. 1 Timothy 1:19. 1 தீமோத்தேயு 1:19. Here keeping faith and a good conscience, which some have rejected and suffered shipwreck in regard to their faith. இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். See what happens if we neglect நாம் good conscience? நம்முடைய அந்த நல் மனசாட்சியை நம்ம அசட்டை பண்ணோம்னா என்ன ஆகும்? Our Christian life will be defiled. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையே அது கரைபட்டு போய்டும். It will sink. அது மூழ்க ஆரம்பிச்சிரும். See that's what happened with Hymenaeus and Alexander also. Next verse it says. அடுத்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், இமெனேயும் அலெக்சந்தரும் அப்படிப்பட்டவர்கள். And also Hebrews chapter 13. எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். Hebrews 13 says 13:18. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். So where he's saying, the writer is saying, pray for us, for we are sure that we have a good conscience, desiring to conduct ourselves
honorably in all things. அங்கே எழுதுகிறவர் சொல்கிறார், எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், நாங்கள் நல்மனசாட்சி உள்ளவர்களாய் எல்லாவற்றிலும் யோக்கியமாய் நடக்க விரும்புகிறோம் என்று நிச்சயித்திருக்கிறோம். See, the good conscience leads to our better life. ஆகவே ஒரு நல் மனசாட்சியானது ஒரு நல்ல வாழ்க்கையை நோக்கி நம்மை நடத்துகிறது. See, if we have a good conscience, our conduct will be better. ஒரு நல் மனசாட்சி நமக்கு இருந்துச்சுன்னா நம்முடைய நடத்தை அது சிறப்பாக இருக்கும். I think Peter gives more clarity about it. பேதுரு இதை குறித்து இன்னும் தெளிவாக சொல்கிறார். 1 Peter 3:16. 1 பேதுரு 3:16. He's saying, keep a good conscience so that in the thing in which you are slandered, those who revile your good behavior in Christ will be put to shame. கிறிஸ்துவுக்கேற்ற உங்கள் நல்ல நடக்கையை தூஷிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்கிற விஷயத்தில் வெட்கப்படும்படிக்கு நல்மனசாட்சியுடையவர்களாய் இருங்கள். See, if I keep a good conscience, ஆகவே நான் நல்மனசாட்சியை கொண்டிருந்தால் it will affect my life. என்னுடைய வாழ்க்கையை அது பாதிக்கும். And even people who accuse me of something wrong, நான் தப்புன்னு சொல்லி என்னை குற்றம் சொல்றவங்க, குறை சொல்றவங்க கூட God will bear witness. தேவன் அங்க சாட்சியா இருப்பார் எனக்கு. That they will be put to shame. அவங்களை வெட்கப்படுத்துவார். See, even when people misunderstand, if we keep our conscience clear, ஆகவே மக்கள் நம்மை தவறாக புரிந்து கொண்டாலும் நாம் நம்முடைய நல்மனசாட்சியை மாத்திரம் காத்துக் கொள்றவங்களா இருந்தா God will protect our testimony. தேவன் நம்முடைய சாட்சியை காத்துக் கொள்வார். God will stand by us. தேவன் நம் பட்சத்தில் நிற்பார். God will prove to them that we are okay. தேவன் நாம் சரியா இருக்கோம்னு சொல்லி அவங்களுக்கு நிரூபிச்சு காமிப்பார். See how important to keep our conscience clear. ஆகவே நல்மனசாட்சியை நாம் காத்துக் கொள்வது எவ்வளவு முக்கியம் பார்த்தீர்களா? But Jesus warned us. ஆனால் இயேசு கிறிஸ்து எச்சரித்தார். Thief comes to steal, kill and destroy. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். So he is going to attack our conscience. ஆகவே அவன் நம்முடைய மனசாட்சியை அவன் நோக்கி அவன் போரிட போகிறான். When we do something wrong, நாம ஏதாவது தப்பு செஞ்சோம்னா Satan comes and say it's okay, no problem. இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா, பரவாயில்ல அப்படின்னு சாத்தான் வந்து So you don't have to settle it. நீ இதெல்லாம் ஒன்றும் சரி செய்ய வேண்டியதில்லை. Then what happens? Our conscience is defiled. அதன் பிறகு என்ன ஆயிடும்? நம்முடைய மனசாட்சியானது கெட்டுவிடும். What is the third thing? மூன்றாம் காரியம் என்ன? Sincere faith. மாயமற்ற விசுவாசம். See, I was thinking about John's gospel, what Jesus said. அங்கே யோவான் எழுதின சுவிசேஷத்திலே இயேசு என்ன சொன்னார் என்று சொல்லி நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். See, faith is very important. விசுவாசமானது மிகவும் முக்கியம். Paul says, I have fought the good fight of faith. நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக் கொண்டேன் அப்படின்னு பவுல் சொல்றார். See, the faith is very important. ஆகவே விசுவாசமானது மிகவும் முக்கியம். To preserve faith, you have to fight. நாம் விசுவாசத்தை காத்துக் கொள்வதற்கு நாம் போராட்டம் போராட வேண்டும். Now we see that there is something true faith and false faith. நாம் இங்கே உண்மையான மாயமற்ற விசுவாசத்தையும் அங்கே போலியான விசுவாசத்தையும் நாம் காண்கிறோம். So I can say, oh Jesus, I believe in you. நாம் சொல்லலாம், இயேசு கிறிஸ்துவே நான் உங்களை நம்புறேன் ஆண்டவரே. But Jesus can say, I don't think you really believe me. ஆனா இயேசு கிறிஸ்து சொல்லுவாங்க, இல்ல நீ உண்மையாவே என்ன நம்புறேன்னு நான் நினைக்கல. So this is what I see in John's Gospel chapter 2. இதுதான் யோவான் எழுதின சுவிசேஷம் verse 23. இரண்டாம் அதிகாரத்தை நாம் வாசிக்கிறோம். See, these people also thought that they believe. இங்க இருக்கக்கூடிய மக்கள் அவங்களும் தாங்கள் விசுவாசிக்கிறோம் நினைச்சாங்க. So when Jesus was in Jerusalem at the Passover during the feast, many believed in his name, observing his signs which he was doing. யோவான் 2:23 பஸ்கா பண்டிகையிலே அவர் எருசலேமில் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள். They thought that, oh, we are impressing Jesus by coming to him. அவங்க நினைச்சாங்க நம்ம இயேசுவை கவர்றோம் அவர்ட்ட வரதன் மூலமாக. And they thought that Jesus was impressed. அங்க இயேசு கிறிஸ்து எல்லாம் நல்லா இருக்குன்னு நினைச்சாருன்னு நினைச்சிட்டாங்க. We have sacrificed everything and we have come till here. நாம எவ்வளவோ காரியங்களை தியாகம் செஞ்சு நம்ம இங்க வந்திருக்கோம். And because we believe in Jesus. ஏன் அப்படின்னா நம்ம இயேசு கிறிஸ்துவை நாங்க நம்புறோம். And where Satan has deceived these people, எங்க சாத்தான் இந்த மக்களை வஞ்சித்திருந்தா, they came by seeing the signs and wonders. அவர்கள் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்டு அவங்க வந்தாங்க. But what was Jesus' reaction to this? ஆனா இயேசு கிறிஸ்துடைய பிரதியுத்தரம் எப்படி இருந்துச்சு? Verse 24. 24ஆம் வசனத்துல, But Jesus on his part was not entrusting himself to them, for he knew all men. அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. See, that's why Paul says sincere faith. ஆகவேதான் பவுல் சொல்கிறார் மாயமற்ற விசுவாசம். Sincere faith is something that out of gratitude to Jesus I come. மாயமற்ற விசுவாசம்ங்கிறது தேவன் இயேசு மேல இருக்கிற பெரிய ஒரு நன்றி உணர்வுல இருந்து வர்றது. So that is sincere faith. அதுதான் மாயமற்ற விசுவாசம்.
So here Jesus knew that whether they have sincere faith or they believe because they saw miracles. அவங்க இயேசுவுக்கு தெரியும் அவர்களுக்கு மாயமற்ற விசுவாசம் இருக்கா அல்லது அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்டதனால அவங்க விசுவாசிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி. Verse 25 says, because he did not need anyone to testify concerning man. மனுஷரிடத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதா இருக்கவில்லை. 25ஆம் வசனம். So this is not a sincere faith. ஆகவே இது ஒரு மாயமற்ற விசுவாசம் அல்ல. Then we can read in chapter 8, John's Gospel chapter 8. அதன் பிறகு யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கலாம். Verse 31. 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். So here also it says, Jesus was saying to those Jews who had believed in him. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி. So here also there are people who are believing. இங்கேயும் கூட அவரை விசுவாசிக்கிற மக்கள் இருக்கிறாங்க. You know, if you read the whole chapter 8, ஆகவே இந்த முழு அதிகாரத்தையும் நீங்க வாசிப்பீங்க அப்படின்னா we see that நம்ம பாப்போம் Jesus getting into lot of arguments, confrontation with Pharisees. அநேக விவாதங்களும் அங்க முரண்பாடுகளும் பரிசேயர்களோடு கூட இயேசுவுக்கு வருது. So much kind of a disturbance. அநேக அங்க ஒரு பிரச்சனைகள் ஒரு சலனம் உண்டாகுது. And after all that, அதுக்கு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் and verse 31 says, 31ஆம் வசனத்துல இயேசு சொன்னாங்க, Jesus started speaking to somebody who has believed in him, who had believed in him. இயேசு வந்து தம்மை விசுவாசித்தவங்க கிட்ட நோக்கி பேசுறாங்க. What is this belief? இது என்ன எப்படிப்பட்ட விசுவாசம் இது? This is after seeing all the turmoil, still they are believing in Jesus. நடந்த எல்லா குழப்பங்களையும் பார்த்த பிறகும் கூட அவர்கள் இயேசு மேல விசுவாசமா இருக்காங்க. These were the disciples. இவங்க தான் சீஷர்கள். So then only Jesus said, அதன் பிறகு இயேசு சொல்றாங்க, if you continue in my word, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால், that means even though you see so much misunderstanding, confusion, confrontation, அநேக தவறாக புரிந்து கொள்ளுதலையும் குழப்பங்களையும் மற்றவர்களை நோக்கி பார்க்கறதையும் மற்றவங்க எனக்கு எதிராக வரதையும் நீங்க பார்த்தும் கூட, if you continue in my word, என்னுடைய வார்த்தையில் நீங்க நிலைச்சிருப்பீங்க அப்படின்னா, then you are my disciples. அப்ப நீங்க எனக்கு சீஷரா இருப்பீங்க. And then you will know the truth. அப்ப நீங்க சத்தியத்தை அறிவீங்க. And the truth will set you free. அந்த சத்தியமானது உங்களை விடுதலையாக்கும். See, this is the sincere faith. இதுதான் ஒரு மாயமற்ற விசுவாசம். But Satan is attacking this kind of sincere faith. ஆனால் இப்படிப்பட்ட மாயமற்ற விசுவாசத்தை சாத்தான் அங்க போரிடுறான். If things are not comfortable, don't follow Jesus. உனக்கு காரியங்கள் எல்லாம் உனக்கு நல்லா இல்ல அப்படின்னா நீ வந்து இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டாம். If Jesus is doing what you want him to do, then follow him, believe him. நீ என்ன செய்ய விரும்புறியோ அதை வந்து இயேசு கிறிஸ்து செய்ய அனுமதிச்சார்னா நீ அவரை நம்பலாம், விசுவாசிக்கலாம், அவரை பின்தொடரலாம். If people are all helping in the church, you believe in Jesus. மக்கள் எல்லாம் சபையில இருக்கிற மக்கள் எல்லாம் உனக்கு உதவி செய்வாங்கன்னா நீ இயேசு கிறிஸ்துவை நம்பு. If people in the church are not helping you, don't believe in Jesus. சபையில இருக்கிற மக்கள் எல்லாம் உனக்கு உதவி செய்யலன்னா நீ இயேசு கிறிஸ்துவை நம்பாத. This is very serious. இது மிகவும் ஒரு சீரிய காரியம். What Jesus told, a thief comes to steal, kill and destroy. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். What he is attacking? அவன் எதை அழிக்க வர்றான்? Sincere faith. அங்க மாயமற்ற விசுவாசத்தை. There is some kind of faith is there. அங்க சில விசுவாசங்கள் உண்டு. That can be, we can call it selfish faith. அது வந்து ஒரு சுயநலமான விசுவாசம் நம்ம சொல்லலாம். It's not a sincere faith. அது ஒரு மாயமற்ற விசுவாசம் அல்ல. See, that is what if I get what I want, then I'll believe. நான் என்ன விரும்புறேனோ அது எனக்கு கிடைச்சினா நான் நம்புவேன். But this is what Paul understood. இததான் பவுலும் புரிஞ்சு கொண்டார். Maybe 1 Timothy 6:12. 1 தீமோத்தேயு 6:12 நம்ம அதை வாசிக்க முடியும். 1 Timothy 6:12. 1 தீமோத்தேயு 6:12. You can read. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கையை பண்ணினவனுமாய் இருக்கிறாய். See, this is what Paul is saying about sincere faith. You fight the good fight. ஆகவே அவர் இங்கேதான் பவுல் இப்படி சொல்கிறார், விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. So this is what we also need to fight. ஆகவே நாம் இப்படிப்பட்ட போராட்டத்தை நாம் போராட வேண்டும். Don't think that just coming to church and listening to message, my faith will be preserved. சபைக்கு வந்து செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பதால் மாத்திரம் என்னுடைய விசுவாசமானது காத்துக்கொள்ளப்படும் என்று நினைக்க வேண்டாம். You have to go before God alone. நீங்க தேவனிடத்தில் தனிமையா அவர்கிட்ட போகணும், தேவன்கிட்ட போகணும். I have to go before God alone. நான் தேவன்கிட்ட தனிமையா அவர்கிட்ட போகணும். God, give me that faith which was in Jesus Christ. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்த அந்த விசுவாசத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. That I will not be shaken by any circumstance. எந்த ஒரு சூழ்நிலைகளையும் அசைக்கவே முடியாது.
Lord, give me that faith which was in Paul. பவுலிடம் இருந்த அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. So where Paul fought to preserve this faith. பவுல் விசுவாசத்தால அங்க நல்ல ஒரு போராட்டத்தை போராடினாரே, அப்படிப்பட்ட விசுவாசம் எனக்கு இருக்கட்டும் ஆண்டவரே. Give me that faith which was in Peter. ஒருவேளை பேதுருவிடத்தில் அப்படி இருந்த விசுவாசம். So this is unshakable faith. இதெல்லாம் அசைக்கப்படாத விசுவாசம். But we cannot neglect. ஆனால் நம்ம அசட்டை பண்ண முடியாது. Because Satan is always there to attack. ஏன்னா சாத்தான் எப்படா வந்து சமயம் கிடைக்கும் நம்மள அடிக்கலாம்னு சொல்லி பார்த்து கொண்டே இருக்கான். And 2 Timothy 4 we can see. 2 தீமோத்தேயு 4 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். Last verse. 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் கடைசி வசனம். No, this is the last verse which I am sharing. இதான் நான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய கடைசி வசனமா இருக்கு. So 2 Timothy 4:7. 2 தீமோத்தேயு 4:7. What Paul is saying here? பவுல் என்ன இங்கே சொல்கிறார்? This is the end of his life. இது பவுலுடைய வாழ்க்கையின் முடிவிலே வந்திருக்கிறது. So at the end of his life he had a confidence. பவுலுடைய வாழ்க்கையின் முடிவிலே அவருக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. I have fought. நான் போராடினேன் to protect this faith. இப்படிப்பட்ட விசுவாசத்தை காத்துக்கொள்ளும்படி நான் போராடினேன். This is unshakable faith. இந்த விசுவாசமானது அலைக்கழிக்கப்படவே முடியாது. This is sincere faith. இது மாயமற்ற ஒரு விசுவாசம். So many situations, circumstances came. அநேக சூழ்நிலைகள், பிரச்சனைகள் வந்தது. So many oppositions came. அநேக எதிர்ப்புகள் வந்தது. But the Lord helped me. ஆனால் தேவன் எனக்கு உதவி செஞ்சிருக்காங்க. What he says, I have fought the good fight. அவர் என்ன சொல்றார்? நல்ல போராட்டத்தை போராடினேன். I have finished the course. ஓட்டத்தை முடித்தேன். I have kept the faith. விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். May the Lord help us to preserve these three precious characters. இந்த மூன்று விலையேறப்பெற்ற காரியங்களை காத்துக்கொள்ளும்படிக்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. So pure heart, சுத்தமான இருதயம், good conscience, நல் மனசாட்சி, sincere faith, மாயமற்ற விசுவாசம், so that we will be able to help others. அப்படி நாம் காத்துக்கொள்ளும் போது நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியும். And will be better witness for the Lord. நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு இன்னும் ஒரு மேன்மையான ஒரு சாட்சியா இருக்க முடியும். Amen. ஆமென்.